அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வதமல டெக் தமிழ். ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு இது போல் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு யாராவது ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்புனாலும் அந்த ஃபோட்டோவையும் வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியாது. இது போல் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இது போல் பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் பர்மிஷனை அலோவ் பண்ண சொல்லும். இதில் என்ன பர்மிஷன் அலோவ் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் மற்றவங்க நமக்கு அனுப்புகிற ஃபோட்டோவையும் வீடியோவையும் எப்படி நம்மளுடைய ஃபோன் கேலரியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, இந்த பாக்ஸில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இருக்கும். இந்த பர்மிஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னென்ன பர்மிஷன்லாம் போய் அலோவ் பண்ண சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுலாம் நாட் அலோட் காமிக்குது. அந்த பர்மிஷன் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டோரேஜ் பர்மிஷன், இந்த கேமரா வீடியோ பர்மிஷன், மைக் பர்மிஷன், இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களால் மற்றவங்க அனுப்புறதை பார்க்க முடியும். இப்போ நான் எல்லா பர்மிஷனையும் அலோவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணால் சேவ் ஆயிடுச்சு. இதே போல் உங்களுடைய ஃபோனில் இந்த பிரச்சனை வந்தால் நீங்களே சரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you to next video. நன்றி.